கோர்ஸ்ல நீங்க என்னென்ன கத்துப்பீங்க அப்படின்னா, முதல்ல பைத்தான் அப்படின்றத கத்துப்பீங்க. தென் எஸ்கியூஎல் அப்படின்ற அந்த டேட்டாபேஸ கத்துப்பீங்க. தென் நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ், பைத்தான் பேக்கேஜஸ் நீங்க கத்துப்பீங்க. தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும். தென் கோலாப் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும். கிட்டப்ல உங்க கோடிங் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும். தென் கிட்ட எப்படி நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பேசிக்கான எக்ஸல், அப்புறம் பேக் எண்டுக்காக நம்ம வந்து ஃபிளாஸ்க் அப்படின்றத லேர்ன் பண்ணுவோம். இது இங்க ஐகானா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கோர்ஸ் சிலபஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேட்டா அனலிட்டிக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸுக்கு என்ன பண்ணுவோம்னு நான் சொல்றேன். ஏன்னா டேட்டா அனலிட்டிக்ஸுக்கு நீங்க கத்துக்கூடிய எல்லாமே டேட்டா சயின்ஸ்லயும் நீங்க கத்து தான் ஆகணும். அதனால நீங்க வந்து டேட்டா அனலிட்டிக்ஸும் சேர்த்து கத்துப்பீங்க. இப்போ டேட்டா அனாலிசிஸ்ல முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா பைத்தான் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். பைத்தான் அப்படின்றதுல நம்ம எப்படி பைத்தான்னா என்ன, அதை எதுக்காக நம்ம டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்றோம், ஏன் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணல, அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் பைத்தான்ல பேசிக் கான்செப்ட்ஸா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். தென் நம்ம செகண்ட் டே வந்து 2 ஹவர்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னா பைத்தான் இன்டர்மீடியட் கோர்ஸ்ல லிஸ்ட், டப்பிள், ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் இன்பில்டா என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். தென் இன்னும் 2 டேஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக ஒதுப்போம். நம்ம வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, இசட் ஸ்கோர்னா என்ன, கியூனஸ் ஆஃப் டேட்டானா என்ன, கோரிலேஷன்னா என்ன, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துவோம். அதுக்கப்புறமா நீங்க டேட்டா அனாலிசிஸ் பேக்கேஜஸ், ஏன்னா நீங்க ஆல்ரெடி பைத்தான் பேசிக்ஸ் கத்துட்டீங்க, இப்போ பேக்கேஜஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பேக்கேஜ் நம்பை அப்படின்ற பேக்கேஜ். இதெல்லாம் தான் நம்ம அரேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்ப்போம். அரேஸ்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, என்ன ஸ்லைசிங் இருக்கு, எப்படி இண்டெக்ஸிங் பண்ணணும், ரீஷேப் பண்றது, ஃபேன்சி இண்டெக்ஸிங், அதுக்கப்புறம் சார்ட்டிங் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம 2 ஹவர்ஸ் பார்ப்போம். தென் பேண்டாஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். பேண்டாஸ் அப்படின்ற பேண்டாஸ் அப்படின்ற அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் உங்களால் டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ண முடியும், டேட்டாவை வந்து உங்களால் லோட் பண்ண முடியும். தென் டேட்டா இண்டெக்ஸிங்னா என்ன, எப்படி நம்ம வந்து கன்கார்டினேட் பண்றது, அப்பன் பண்றது, மர்ஜ் பண்றது, ஜாயின் பண்றது, அக்ரிகேஷன், குரூப்பிங், தென் எப்படி மிஸ்ஸிங் ஹேண்டில் வேல்யூஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்றது, தென் அவுட்லேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்ட்ரிங் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றது, டேட் ஃபார்மட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, தென் நம்ம எப்படி ஒரு பேசிக்கான பிளாட்டிங் அப்படின்றத பேண்டாஸ் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தென் நீங்க வந்து டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்றதுல சீபான் அண்ட் மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற 2 விஷயத்துல காமனா யூஸ் பண்ணக்கூடிய சில பிளாட்டிங் டெக்னிக்ஸும், அப்நார்மலா இருக்கக்கூடிய சில பிளாட்டிங் டெக்னிக்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு 8th அன்னைக்கு டே 8, அதாவது இந்த ஒரு மந்தோட எண்டு 8th டே வருது அப்படின்னா சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒன்று கொடுப்போம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டா அனலிஸ்டா போறீங்க அப்படின்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற டெமோவே நான் இப்போ வந்து காட்டுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத ஃபுல்லா பார்த்துடலாம். தென் நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ பிசினஸ் அனலிஸ்டாவோ போனோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் அப்படின்றது கம்பல்சரி. உங்களுக்கு எஸ்கியூஎல்ல தேவைப்படக்கூடிய எல்லா கான்செப்ட், சார்ட்டிங் பண்றது, ஃபில்டரிங் பண்றது, ஃபெச்சிங் பண்றது, இன்செர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது, காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன், ஜாயினிங் டேட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்குவரினா என்ன, டிரான்சாக்ஷன்னா என்ன, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு, தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, வியூஸ் எப்படி கிரியேட் பண்றது, இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்றது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எஸ்கியூஎல் அப்படின்ற கிளாஸ்ல 4 டேஸ்க்கு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நமக்கு எக்ஸல் அப்படின்றது ரொம்ப காமன். ஏன்னா நம்ம பிசினஸ் அனலிஸ்டா இருந்தாலும் சரி, டேட்டா அனலிஸ்டாலும் எக்ஸல் அப்படின்றது ரொம்ப மஸ்ட். அப்போ எஸ்கியூல நமக்கு எக்ஸல் அப்படின்றதுல நமக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா எக்ஸல் அப்படின்றத மாஸ்டர் பண்ணோம் அப்படின்றது நமக்கு அவசியம் கிடையாது, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ பேசிக் ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு, சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங்னா என்ன, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன இருக்கு, கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா அனாலிசிஸ் டூல் பேக் அப்படின்னா என்ன, அதை எப்படி எக்ஸல்ல இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம டேட்டா அனாலிசிஸ் வந்து எக்ஸல்ல எப்படி பண்றது, எக்ஸல் மட்டும் எந்த விதமான கோடிங்கும் யூஸ் பண்ணாம எக்ஸல்ல மட்டும் என்ன பண்றது அப்படின்றத ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணுவோம். தென் பவர் பிஐ, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிஐ அப்படின்றது தான் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர், அதே நேரத்தில் ரொம்ப ஈஸி டு யூஸ். அது இல்லாமல் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து தான் நம்ம எக்ஸல் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து தான் நமக்கு வருது. அப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து எக்ஸல்ல இருந்து நம்ம பவர் பிஐ வரதுனால ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு, ஈஸியாகவும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதே நேரத்தில் நமக்கு வந்து சேலரி அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்லாக இது இருந்துட்டு இருக்கு. இப்போ பவர் பிஐல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது, பேசிக் சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, மேப்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அது இல்லாமல் அட்வான்ஸ் சார்ட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, கார்ட்ஸ்னா என்ன, ஃபில்டர்ஸ்னா என்ன, ஸ்லைசர்ஸ்னா என்ன, தென் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, புக் மார்க்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். தென் பவர் குவரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதில் வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், நம்பர் ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன்ஸ், எம் லாங்குவேஜ் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். தென் பவர் பிஐ சர்வீஸ், எப்படி நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணணும், எந்தெந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து அதை சேவ் பண்ண முடியும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 2 months கேப்ல நடக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் நடக்கும். இப்போ இந்த 2 monthsல மட்டுமே நீங்க வந்து பவர் பிஐ கத்துப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கத்துப்பீங்க, எஸ்கியூஎல் கத்துப்பீங்க, தென் நீங்க வந்து பைத்தான் பேசிக்ஸ் கத்துப்பீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கத்துப்பீங்க. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் யார் எடுக்கலாம் அப்படின்னா
டேட்டா அனலிஸ்டா நீங்க வேலைக்கு போகணும், இல்ல பிசினஸ் அனலிஸ்டா வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்க இதுவரையும் கத்துக்கிட்டா போதும். இதுக்கு மேல நீங்க கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுவே நீங்க டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்ல மிஷின் லேர்னிங் இன்ஜினியரோ போகணும்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அப்படின்றது கம்பல்சரி. அப்போ 1 மந்த் அப்படின்றது டேட்டா சயின்ஸ் பேட்சுக்கு மட்டும் 1 மந்த் எக்ஸ்ட்ராவா போகும். அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம கொடுப்போம். மிஷின் லேர்னிங்ல நமக்கு வந்து என்ன மிஷின் லேர்னிங்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். தென் சைக்கிட் லேர்ன் அப்படின்ற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மிஷின் லேர்னிங் பண்றது அப்படின்றத பார்ப்போம். தென் ஃபிளாஸ்க் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், பேக் எண்ட் அப்படின்னா என்ன, பேக் எண்ட்ல நம்ம எப்படி இந்த ஃபிளாஸ்க் அப்படின்றது யூஸ் ஆக போகுது, நம்ம ஏன் பைத்தான்ல ஜாங்கோ எடுக்காம ஃபிளாஸ்க் அப்படின்றது எடுத்தோம், தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றத நம்ம எப்படி செட்டப் பண்றது, தென் ஃபிளாஸ்க் ஆப் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் யூஆர்எல் ரவுட்டிங்னா என்ன, சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கூட நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றது, எஸ்டிடிபி ப்ரோட்டோகால்ஸ் என்ன மாதிரி இருக்கும், தென் ஜென்ஜா 2 டெம்ப்ளேட் இன்ஜின்னா என்ன, இது எல்லாமே பேக் எண்ட் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே ஃபிளாஸ்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது தான் பண்ண போறோம். தென் எல்லாருக்கும் வந்து மிஷின் லேர்னிங்ல 3 விதமான டாஸ்க் அப்படின்றது தான் நமக்கு வந்து ரியல் லைஃப்ல நடக்க போகுது. ஒன்று வந்து ரிக்ரெஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று கிளஸ்டரிங். இதுல என்ன அல்காரிதம்ஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல. ஆனா எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றத நீங்க பண்ணுவீங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே 5 விதமான அல்காரிதம்ஸ் இல்ல 4 விதமான அல்காரிதம்ஸ் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு எது அதுல பெட்டரா இருக்கோ, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, எது அதிக அக்யூரசி தருதோ அதை நம்ம வந்து மாடலா சேவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டை வந்து HTML-லயும் பூட் ஸ்ட்ராப் இல்ல சிமெண்டிக் யூஐல நம்ம கிரியேட் பண்ணிட்டு பேக் எண்டை வந்து நம்ம பைத்தான்ல ஃபிளாஸ்க்ல கொடுக்க போறோம். இதே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங் எல்லாத்துலயுமே இருக்க போகுது. நீங்க இந்த ரிக்ரெஷன் அப்படின்னு இருக்குன்னா இதுல நீங்க வந்து லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்ன, டிசிஷன் ட்ரீனா என்ன, இந்த மாதிரி வேரியஸ் அல்காரிதத்தை நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன்லயும் நீங்க வேரியஸ் அல்காரிதம் பார்ப்பீங்க. கிளஸ்டரிங் அப்படின்றதுலையும் வேரியஸ் அல்காரிதம் பார்ப்பீங்க.